Hi all, இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் wish you all success சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு Q10 சீரீஸ்ல டிசம்பர் 2018 பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். 31st question assertion and reasoning question. ஸோ assertion என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரன் ஆகுறது வந்து பிரின்சிபல்ஸை வச்சு தான் ரன் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இந்த அஞ்சும் தான் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இது இல்லாமல் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஹென்ரி ஃபாயலோட 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ அசர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுறதே பிரின்சிபல் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை ரிலேட் பண்ணி தான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கரெக்ட் தான். செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை வச்சு தான் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் எசென்ஷியலான ஒன்றுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் எசென்ஷியலான ஒன்று தான். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து பிரின்சிபல் வச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ரீசன் வந்து ஏன் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து பிரின்சிபல்ஸை ரிலேட் பண்ணி இருக்கு, எதனால பிரின்சிபல்ஸ் வந்து மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரீசன் கொடுத்துக்கணும். ஸோ இது வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸ்டேட்மெண்டா பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்ட். பட் இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசனிங் வந்து சூட் ஆகல. அதனால இதோட ஆன்சர் A and R both are correct, but R is not the right explanation of A. 32nd question, match the following question. So என்ன மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல இந்த சைடு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை மேட்ச் பண்ற கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் இன்புட் நம்ம எவ்வளவு கொடுக்கணும்ன்றத மெஷர் பண்றது தான் இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். அப்படின்னும் போதே லேபர் ஹார் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் தான் பிசிக்கல் ஸ்டாண்டர்டோட மேட்ச் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து காஸ்ட் ஸ்டாண்டர்ட். காஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே வந்து இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் டைமிங் வந்து நமக்கு காஸ்டோட சிங்க் ஆகாது. அதே மாதிரி ஆவரேஜ் சேல்ஸ்னால இது ரெவன்யூக்கு போயிடும். ஸோ இது ஒன்று தான் காஸ்டோட சிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட் வந்து காஸ்ட் ஸ்டாண்டர்ட். அண்ட் ரெவன்யூ ஸ்டாண்டர்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ சேல்ஸ் பண்றோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரெவன்யூ இருக்கு. அப்படின்னும் போது ஆவரேஜ் சேல்ஸ் பெர் கஸ்டமர் தான் ரெவன்யூ ஸ்டாண்டர்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்ட். ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவுட்புட்டோட திங்ஸ் எல்லாமே வந்து பிசிக்கலா, இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு இனிஷியேட் எடுத்திருப்போம், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், காஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுப்போம். அதோட எக்ஸிகியூஷன் தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்ட். ஸோ எக்ஸிகியூஷன் போது டைமிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். தேர்ட் கொஸ்டின், கீழே வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் இன் இந்தியாவை ரிலேட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிலையும் ஆடிட்டர், இண்டிவிஜுவலாவோ இல்லை ஃபர்மாவோ ஆடிட்டர் மஸ்ட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லா கம்பெனிலையுமே ஆடிட் கமிட்டி இருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து அட்லீஸ்ட் 3 மீட்டிங்ஸ் இன் a year வந்து அட்டென்ட் பண்ணணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இன் a year மீட்டிங் அட்டென்ட் பண்ணா போதும். அண்ட் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 or more விமன் டைரக்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சர்டன் கிளாஸ் ஆஃப் கம்பெனிக்கு 1 or more விமன் டைரக்டர் வந்து ரெக்கமெண்டட். ஸோ விமன் டைரக்டர் இருக்கணும். அண்ட் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெர்மிசபிள் லிமிட் எவ்வளோ டைரக்டர்ஸ் இன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா இட் ஷுட் நாட் எக்ஸிட் 15. ஸோ 15 தாண்டி போகவே கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ 15 தாண்டி போகலாம். அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணிட்டு தான் 15க்கு மேல போக முடியும். பட் யூஸ்வல் பெர்மிசபிள் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட் ஷுட் நாட் எக்ஸிட் 15. அது இல்லாம இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியாவை யாரு கவர்ன் பண்றான்றதையும் பார்த்துடலாம். So first வந்து Companies Act 2013 and second வந்து SEBI, Securities Exchange Board of India, LODR, that is nothing but Listing Obligations and Disclosure Requirements 2015 and last வந்து Applicable Accounting and Auditing Standard. So AS ன்னு சொல்லக்கூடிய Accounting Standard and Indian AS, so Indian Accounting Standard. So எது applicable இருக்கோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த corporate governance ஸ்ட்ரக்சரை வந்து கவர்ன் பண்றாங்க.
அண்ட் இதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றதையும் நம்ம பார்த்திடலாம். இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனில இருக்கணும் அப்படின்னா மினிமம் 3 in the case of public sector, 2 in the case of private sector and maximum 15 வரைக்கும். ஸோ 15க்கு மேல உங்க கம்பெனிக்கு டைரக்டர் வேணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா உங்க கம்பெனில இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்ல 1/3 வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும்ன்றது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அக்கார்டிங் டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அதே மாதிரி அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து ஒன்ஸ் இன் அ இயர் வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கணும் அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்குன்னு மட்டும். ஸோ ஜெனரல் டைரக்டர்ஸ்லாம் இல்லாம வெறும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன்ஸ் இன் அ இயர் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி அட்டென்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து விமன் டைரக்டர்ஸ். ஸோ விமன் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 அண்ட் மேக்ஸிமம் அன்லிமிட்டட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஆடிட் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியில அட்லீஸ்ட் 3 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2/3 உங்க டைரக்டர்ஸ்ல இருந்து 2/3 வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. ஸோ இந்த காம்பன்சேஷன் ரெம்யூனரேஷன் இந்த ப்ராசஸ்க்கான கமிட்டி தான் இந்த நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. இதுல வந்து அட்லீஸ்ட் 3 நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. ஸோ கிரீவன்சஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி தரதுக்கு தான் இந்த ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. ஸோ இது எதுக்கு வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1000 or 1000க்கு மேல ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஹோல்டர்ஸ் உங்க கம்பெனில இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி வந்து நெசசிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் சப்சிடரிஸ் இருக்கும், அஃபிலியேட் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கான அப்ரூவல்ஸ் வந்து இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் கீழே வந்துடும். அண்ட் சிஎஃப்ஓ சர்டிஃபிகேஷன். சிஎஃப்ஓனா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஸோ இவங்களோட சர்டிஃபிகேஷன் எதுக்குன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணதுக்காக இந்த சிஎஃப்ஓட சர்டிஃபிகேஷன். அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், ஓட்டிங்கான ரிசல்ட்ஸ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் டிஸ்க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடிட்டரோட ரிப்போர்ட் அண்ட் டைரக்டரோட ரிப்போர்ட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். ஸோ போர்டு அண்ட் விமன் டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்களோட செப்பரேட் இவாலுவேஷன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ். தேர்ட்டி-ஃபோர்த் கொஸ்டின். ஸோ பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆல் ஹேவ் இஸ் அ ஹேமர் எவ்ரிதிங் லுக்ஸ் லைக் அ நெயில். இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மாஸ்லோ. ஸோ மாஸ்லோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா நமக்கு எந்த நாலேஜ் இருக்கோ எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம்கான பெர்செப்ஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதை பத்தின நாலேஜ் நமக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லிமிட் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி மீன் பண்ண வராங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஹேமர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்க ஜாப் எல்லாம் அந்த ஹேமரை யூஸ் பண்ணி செய்யற மாதிரி தாட் ப்ராசஸ் தான் வரும். அந்த ஐடியா அந்த ஹேமரை எப்படி யூஸ் பண்ணி அதை செய்வோன்ற ஐடியா மட்டும் தான் வரும். ஸோ அதை தாண்டி டிஃப்ரெண்டா திங்க் பண்ண மாட்டோம், திங்க் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பண்ற ஐடியா நம்ம கிட்ட என்ன டூல் இருக்குன்றத பேஸ் பண்ணி வர மாதிரி ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா நம்ம கிட்ட என்ன நாலேஜ் அதை பத்தி இருக்கோ அதை மட்டும் வச்சுதான் அந்த ப்ராப்ளமை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இதை வந்து மாஸ்லோ வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் மற்ற 3 ஆத்தர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹென்ரி ஃபயாலை பொறுத்த வரைக்கும் இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனோட டீல் பண்ணக்கூடிய ஆத்தர். அண்ட் இதை தாண்டி இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு திங் என்ன மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னா 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்தவரையும் இவர் தான். அண்ட் இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எதை வந்து ரிலேட் ஆகி இருக்கும் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரையும் அண்ட் பிரின்சிபல்ஸையும் ரிலேட் பண்ணி இருக்கும். அண்ட் எஃப்டபிள்யூ டெய்லருமே மேனேஜ்மெண்டோட பிரின்சிபல்ஸை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தர் தான். இவர் வந்து சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு மேனேஜ்மெண்ட்டுக்கு. அண்ட் இவர் எந்த ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவிங் பண்றதுல தான் இவர் வந்து இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இருந்திருக்கு. அண்ட் லாஸ்டா இருக்கிறவர் வந்து ஃபெட்ரிக் ஹெச்பர்க். இவருமே வந்து ஒரு மோட்டிவேஷனல் தியரி கொடுத்திருக்காரு. ஸோ டூ ஃபேக்டர் தியரி வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ எந்த இதெல்லாம் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது அது ஒரு ஃபேக்டர், அண்ட் எதெல்லாம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது அதெல்லாம் ஒரு ஃபேக்டர்னு சொல்லி டூ ஃபேக்டர் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் வந்து ஹைரார்கி ஆஃப் நீட், இதுவுமே மோட்டிவேஷன் தியரி தான். ஸோ இது கொடுத்த ஏஹெச் மாஸ்லோ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. 35th question, functional leadership theory இங்க கொடுத்திருக்க யாரோட அசோசியேட் ஆகுதுன்ற மாதிரி question கேட்டிருக்காங்க. functional leadership theory அப்படின்னு சொல்லியாச்சுனாலே லீடர்ஷிப் அப்படின்றது பொசிஷன் கிடையாது. ஸோ அந்த லீடர் வந்து ஆர்கனைசேஷனோட சக்சஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்றத பேஸா வச்சதுதான் இந்த ஃபங்க்ஷனல் லீடர்ஷிப் தியரி. இதை யார் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா, இதோட யார் அசோசியேட் ஆயிருக்கா அப்படின்னா ஹாக்மேன், வால்டன் அண்ட் மெக்ராத். அண்ட் கீழே கொடுத்திருக்க 3 ஆத்தர்ஸும் எதோட ரிலேட் ஆயிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். பெர்னார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷனோட, அண்ட் ஆட்வேவை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டோட, கூன்ஸ் அண்ட் ஓடோனால் வந்து லீடர்ஷிப் ஃபார் அச்சீவிங் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ், அண்ட் லாஸ்ட் ஆல்ஃபர்ட் அண்ட் பிடி பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட் ஆகுறாங்க. 36th question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 செப்பரேட் கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க, ஆர் 2 செப்பரேட் டிவிஷன் இருக்கக்கூடிய சேம் கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்கன்னா அதை என்ன டேர்ம்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோ பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை லான்ச் பண்றதுதான் கோ பிராண்டிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் டெல் பிளஸ் இன்டெல் சொல்லலாம். ஸோ டெல்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்டு, இன்டெலும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி டெல்லோட லேப்டாப்ஸ்ல வந்து இன்டெல் கோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி லான்ச் பண்றதுதான் கோ பிராண்டிங். ஸோ 2 பிராண்டு ஒரு ப்ராடக்ட். அண்ட் டியூவல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கம்பெனில இருக்கக்கூடிய 2 டிஸ்டிங்க்ட் பிராண்ட்ஸ். சிங்கிள் கம்பெனில டிஸ்டிங்க்ட் பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சிங்கிள் கம்பெனி, அவங்க கிட்ட 2 டிஸ்டிங்க்ட் பிராண்ட்ஸ் ஆர் 2 டிவிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்கிங் செக்டாரும் இருக்கும், இன்சூரன்ஸ் செக்டாரும் இருக்கும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருக்கும், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கும். ஸோ சிங்கிள் கம்பெனி 2 டிவிஷனா ஸ்பிளிட் ஆகி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க, அது வந்து டியூவல் பிராண்டிங். அண்ட் இந்த டியூவல் பிராண்டிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மாருதி சுசுகி சொல்லலாம். ஸோ மாருதின்றது இந்தியாவோடது, சுசுகின்றது ஜப்பானோடது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. சிங்கிள் கம்பெனி தான், மாருதி சுசுகின்றது சிங்கிள் கம்பெனி, பட் அதுக்குள்ள 2 பிராண்ட் இருக்கும், அது வந்து டியூவல் பிராண்டிங். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து டிஃபரன்ஷியல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனில இருந்து மல்டிபிள் பிராண்ட்ஸா வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸோட செக்மெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ HUL, ITCலாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ HUL பொறுத்த வரைக்கும் சோப்ஸ்லேயே வந்து 3 டிஃப்ரெண்ட் சோப்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸ்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸுமே அவங்களோடது, லைஃப் பாயும் அவங்களோடது, டவ்வுமே அவங்களோடது. ப்ரீமியம் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸோட செக்மெண்ட்ஸை கேப்சர் பண்றதுக்காக டவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் பாய், அண்ட் பியூட்டி கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து லக்ஸ். இந்த மாதிரி இவங்க வந்து ஒரே கம்பெனி தான், பட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து அவங்க காம்படிட்டருக்கோட கம்பீட் பண்ற மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 செப்பரேட் கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றது. ஸோ இங்கேயுமே 2 செப்பரேட் பிராண்ட்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் போது இதுக்கான ஆன்சர் கோ பிராண்டிங். இங்க ஆர் 2 டிவிஷன் வித்தின் சேம் கம்பெனி, ஒரே கம்பெனி ஆனா 2 டிவிஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கும், ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது அது டியூவல் பிராண்டிங்னு நம்ம வந்து அந்த டேர்மை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னும் போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போத் கோ பிராண்டிங் அண்ட் டியூவல் பிராண்டிங். 37th question, கன்சியூமர் அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்டோட குவாலிட்டி, பிரைஸ் அண்ட் ஸ்டைலை வந்து இன்னொரு கடையில கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அது என்ன கைண்ட் ஆஃப் குட்ஸ்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் குட். கன்வீனியன்ட் குட் அப்படின்னா என்ன அப்படின்னா,
நம்ம டெய்லி டே டு டே பேசிஸ்ல ரெகுலரா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை பெருசா ரிசர்ச் பண்ணி பார்த்தெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். போனா அந்த ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் குட்ஸை தான் கன்வீனியன்ஸ் குட்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் சொல்லலாம், கிராசரி ஐட்டம் சொல்லலாம். இதெல்லாம் தான் கன்வீனியன்ஸ். செகண்ட் ஒன் வந்து ஷாப்பிங் குட்ஸ். ஷாப்பிங் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டை கம்பேர் பண்ணி பார்த்து அதோட குவாலிட்டி, ப்ரைஸ், ஸ்டைல் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் மேக் பண்ணோம்னா அது ஷாப்பிங் குட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஷாப்பிங் குட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கிளாத்ஸ். ஸோ இப்போ நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்டைலு, டிசைன் எல்லாம் நிறைய கடையில கம்பேர் பண்ணி பார்த்து அதோட குவாலிட்டி, ப்ரைஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் மேக் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் சொல்லலாம், ஃபர்னிச்சர் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணி பார்த்து அதோட ஸ்டைலு, ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் கன்சியூமர்ஸ் வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷாலிட்டி குட்ஸ். ஸ்பெஷாலிட்டி குட்ஸ்னா ஸ்பெஷல் கஸ்டமருக்காக, அந்த கஸ்டமருக்காகவே வந்து மேக் பண்றது. ஸோ ஹியூஜ் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய குட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பிராண்ட்ஸான ரோலெக்ஸ் சொல்லலாம், இல்லை லக்ஸரி கார் பிராண்ட் சொல்லலாம். ஸோ அவங்களோட கஸ்டமருக்காக தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிசர்ச்லாம் தேவையில்லை, எனக்கு அந்த குவாலிட்டி வேணா நான் அந்த பிராண்ட்டை போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி கைண்ட் ஆஃப் குட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்சார்ட் குட்ஸ். அன்சார்ட் குட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெருசா அந்த குட்ஸை பத்தின அவேர்னஸே யாருக்கும் இருக்காது. ஸோ அது தேவைன்னும் போது அதை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் சொல்லலாம். ஸோ இன்சூரன்ஸ் எப்போ தேவையோ அப்போதான் அதை பத்தின ரிசர்ச்சஸ் இருக்குமே தவிர எல்லாருக்குமே அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா. ஸோ எந்த குட்ஸை பத்தி அவேர்னஸே இல்லையோ அதை வந்து அன்சார்ட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 38th question, சிங்கிள் கஸ்டமரை செப்பரேட் செக்மெண்டா ட்ரீட் பண்ணி ப்ராடக்ட்ஸை அவங்களுக்காகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி மார்க்கெட் பண்றத என்னன்னு சொல்லுவோன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நிச்சி மார்க்கெட்டிங். நிச்சி மார்க்கெட்டிங்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் குரூப்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட யூனிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு அப்படின்னா அதை வந்து நிச்சி மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னா அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி கோச்சிங் சென்டர், நீட் வந்து எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர். இன்னும் டீப் டவுனா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீகன் ப்ராடக்ட்ஸ். ஸோ வீகன் மட்டும்தான் சாப்பிடுவேன்றவங்களுக்கு தனியா வந்து ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது. இந்த மாதிரி ஸ்பெஷல் குரூப்ஸ் அவங்களோட யூனிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணி மார்க்கெட் பண்ணாங்கன்னா அந்த கைண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா நிச்சி மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து நானோ மார்க்கெட்டிங். நானோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பர்சன் ஆர் ஒரு டைனி குரூப்புக்கு வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சோல்ட் அவுட் பண்றது வந்து நானோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய லோக்கல் டெய்லர்ஸ். ஸோ அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிஃபரன்சஸ்ல வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியில இருக்க பியூட்டி சலூன்ஸ் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா நானோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். அண்ட் சிங்கிள் மார்க்கெட்டிங் அப்படின்ற டெர்மினாலஜி மார்க்கெட்டிங்ல கிடையாது. அண்ட் லாஸ்டா இருக்கிறது மைக்ரோ மார்க்கெட்டிங். மைக்ரோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ரிசைஸ் ஆஃப் த நானோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மைக்ரோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்காக ஒரு ப்ராடக்டை டெய்லர் பண்ணி ஆஃபர் பண்றதுதான் மைக்ரோ மார்க்கெட்டிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காக அவங்களோட விஷ் லிஸ்ட் அண்ட் அவங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்டரியை வச்சு ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை வந்து அவங்களுக்காக வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்காக டெய்லர் பண்ணி ஆஃபர் பண்றது வந்து மைக்ரோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சிங்கிள் கஸ்டமரை செப்பரேட் செக்மெண்டா ட்ரீட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் பண்ணுச்சுன்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அதுக்கான ஆன்சர் வந்து மைக்ரோ மார்க்கெட்டிங். 39th question, கீழே கொடுத்திருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்சியூமர்ஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து ஹை ஆகாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கன்சியூமர்ஸ் இன்வால்வ்மெண்ட்னு எதை மீன் பண்றாங்கன்னா ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி
டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸை தான் இங்கே கன்சியூமர்ஸ் இன்வால்மெண்ட்னு மீன் பண்ணுறாங்க. அது எப்போ ஹை ஆகாது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்குறதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குமே தவிர அது வந்து லோ ஆகாது. ஏன்னா அவங்க ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க போகிறாங்க. அப்படின்னுமோ அதை பற்றின ரிசர்ச்சாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அதை பற்றி நிறையா வந்து டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமர்ஸோட இன்வால்மெண்ட் ஆப்வியஸாக ஹையாக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர், இது ஏன் இன்வால்மெண்ட் வந்து ஹையா இருக்காது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அதுக்கு லோ பொட்டன்ஷியலா இருக்கு அண்ட் அந்த ப்ராடக்ட்ல வந்து பெனிஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் போது அதை வாங்கணுன்ற இதுக்கே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் போது அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸுமே அதை பத்தின ரிசர்ச்சும் பண்ண மாட்டாங்க, பெரிய இன்வால்மெண்ட் அதுல இருக்காது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து லோ பெனிஃபிட் அண்ட் லோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதனால இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து the product is seen having low potential for providing significant benefit. So அந்த ப்ராடக்ட் பெனிஃபிட் கொடுக்க போறதுல ரொம்ப லோ பொட்டன்ஷியலா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல வந்து கன்சியூமர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ஹையா இருக்காது. அண்ட் தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு ப்ராடக்டை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இல்ல ரொம்ப லேக் ஆகுது அண்ட் அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ஆப்வியஸா அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ கன்சியூமர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ஹை ஆகும். அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டா சொசைட்டில ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க. இட் மேபி ப்ரெஸ்டீஜியஸ் திங்கா இருக்கலாம், இல்ல நெசசரி திங்ஸா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்டேயும் அந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கும் போது கன்சியூமர்ஸோட இன்வால்மெண்ட் அதுல ஜாஸ்தியா தான் இருக்கும். 40th question, ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் ரிலேட்டடா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கரெக்டா ராங்கான்ற மாதிரி ஆன்சர் பிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஓரியன்டட் ஃபர்ம்ஸ் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்கன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் ஓரியன்டட் ஃபர்ம். ப்ராடக்ட் ஓரியன்டட் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ லார்ஜ் குவான்டிட்டியில நல்ல குவாலிட்டியில அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கிடுவாங்க. ரெடியா அவங்களுக்கு வச்சிருந்தோம்னா அவங்க வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ தேவையில்லைன்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் ஓரியன்டட் ஃபர்ம்ஸ். செகண்ட் ஒன் வந்து மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஃபர்ம். ஸோ மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமரோட நீட் என்ன, ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் ஓரியன்டட். ஸோ சேல்ஸ் ஓரியன்டட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கு டிமாண்டே இல்லைனாலுமே டிமாண்டை கிரியேட் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சேல்ஸ் ஓரியன்டட் ஃபர்மோட மைண்ட் செட் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ இங்க கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ப்ராடக்ட் ஓரியன்டட். நான் என்ன சொன்னேன், ப்ராடக்ட் ஓரியன்டட் ஃபர்ம் வந்து ப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங் எகோ, ஸோ முன்னாடி எரால வந்து மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிமாண்ட் சப்ளைவை விட எக்ஸிட் ஆச்சு. ஸோ டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் எதுல இருக்கும் அப்படின்னா மீடியம் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுலையும் கஸ்டமர்ஸை வந்து ஃபைன் பண்றதுலையும் இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராடக்ட் ஓரியன்டேஷனோட மேஜர் திங்கே என்ன அப்படின்னா மாஸ் குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் அவங்க ஃபைன் பண்ண மாட்டாங்க. மாஸ் குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணாலே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்கன்றதுதான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட யூஷுவல் ஃபோக்கஸ், யூஷுவல் பிஹேவியரு. அப்படி இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங் ஒன். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் ஃபர்மோட டிபிக்கலான ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னா குவாலிட்டி குவான்டிட்டி. அதே மாதிரி குவான்டிட்டி குவாலிட்டி இருந்துச்சுனாலே கஸ்டமர் வில் சீக் அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் ஃபார்வர்டா அவங்க வந்து வாங்கிடுவாங்க. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்ல குவான்டிட்டி குவாலிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னாலே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டு தான், அப்படின்ற ஃபோக்கஸ் தான் இந்த ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் ஃபர்முக்கு இருக்குன்ற மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இன்னைக்கு கியூட்டன் சீரிஸ் இதோட ஓவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.